ஹலோ மக்களே, சிவாயிலி செம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. நம்ம ஆயிலியும் அர்ச்சனாவை கூட்டிகிட்டு அப்படியே கோர்ட்டு வாசலில் வரும்போது கரெக்டாக எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்ட மோனிகா அங்கே பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நம்ம அர்ச்சனாவை பற்றி பழைய மாதிரியே தப்பாக பேசும்போது அந்த இடத்துல ஆயிலிக்கு ஆதரவாக நம்ம சிவா, இந்திராணி எல்லாரும் சேர்ந்து செம அதிரடி பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம். வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம அர்ச்சனா உயிரோடு இருக்கக்கூடிய விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட ரித்திகாவும் நம்ம அயலிக்கிட்ட பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இத்தனை நாளாட்டி எல்லா உண்மையும் தெரிஞ்ச பிறகு எங்கள்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசாமல் நடிச்சிட்டே இருந்திருக்கல, அதுவும் இந்த வீட்டுக்குள்ளேயே மறைச்சி வச்சிருக்க, இதெல்லாம் நான் சும்மாவே விட போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அயலியை எதிர்த்து நிற்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு துரோகி உயிரோடு இருக்கிறது நினச்சாலே எங்களுக்கு ரொம்பவே வருத்தமாக இருக்குது. இது வரைக்கும் எங்கள் குடும்பம் பட்ட அவமானம் எல்லாம் போதாதுன்னு சொல்லிட்டு ஈவா வேற இப்போ உயிரோடு இருக்காளா அப்படின்னு சொல்லி ரித்திகாவும் ஜெமனாவும் சேர்ந்து நம்ம அயலியை ரொம்பவே பாடாப்படுத்துகிறாங்க. அதே சமயத்தில் நம்ம அயலியும் எங்கள் அம்மாவுக்கு மேலே எந்த தப்புமே இல்லை, எங்கள் அம்மா நிரபராதி, எந்த குற்றமுமே செய்யக்கூடிய, சீக்கிரமாக அதை நான் நிரூபிக்க தான் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம அயலி எதிர்த்து நிற்கும் போது ரித்திகாவும் இதை சும்மா விடக்கூடாது, இவா போகிற போக்க பார்த்தா கோர்ட்டில் வச்சு எப்படியாவது இந்த கேஸை நடத்திடுவா போல அப்படின்னு சொல்லிட்டு ரித்திகாவும் இந்த விஷயத்தை அப்படியே மோனிகா கிட்ட சொல்லணும். மோனிகா அப்படியே ப்ரெஸ் மீட் வச்சு சரியாட்ட அந்த அர்ச்சனாவோட சுயரூபத்தை எல்லாமே வெளிக்கொண்டு வரணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி ரித்திகா மோனிகா கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. மோனிகா அதை கேட்டு அப்படியே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. என்ன ரித்திகா சொல்கிற, அப்போ அர்ச்சனா உயிரோடு தான் இருக்காங்களா? இது வரைக்கும் ஏற்கனவே நம்ம டிவியில் தானே டெலிகாஸ்ட் பண்ணியிருந்த இந்த அர்ச்சனாவை பற்றின சுயரூபத்தை எல்லாத்தையும், அப்படி இருக்கும்போது இத்தனை நாளாக இந்த அகிலி அவங்க அம்மா உயிரோடு இருக்கக்கூடிய விஷயத்தை பற்றி சொல்லாமல் மறைமுகமாக வச்சுருந்தா, அப்போ இத்தனை நாளாக அவங்க மறைமுகமாக இருக்காங்கன்னா ஏதாவது ஒரு டபுள் ஏஜென்ட் தப்பு பண்ணாமலா இந்த செயலை செய்திருப்பாங்க. இதை நம்ம எப்படியே வெளிச்சத்துக்கு கொண்டு வரணும், இதெல்லாம் சும்மாவே விடக்கூடாதுன்னு சொல்லி மோனிகாவும் சொல்லும்போது ரித்திகாவும் எப்படியாவது அவள் அம்மா மேலே நிரபராதி அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டு வாசலில் தான் நின்றுட்டு இருப்பா. அங்கே போய் பார்த்தீங்கன்னா கையும் களவுமாக பிடிச்சிடலான்னு நம்ம மோனிகா கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஆயிலியும் சிவா கிட்ட இதுக்கு தான் நான் இத்தனை வருஷமாக பயந்துட்டே இருந்தேன், அம்மாவுக்கு ஆதரவாக இப்போ நம்மகிட்ட எந்த ஆதாரமும் இல்லை, ஆதாரம் இல்லாமல் எப்படி நம்ம கோர்ட் வாசலில் நிற்க வைக்க முடியும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம சிவாவும் வேற என்ன செய்கிறது ஆயிலி, வெளி உலகத்துக்கு உங்கள் அம்மா உயிரோட இருக்கக்கூடிய விஷயம் தெரிஞ்சுட்டு இனியும் நம்ம மறைச்சிட்டு இருந்தோம்னா அது எதனால் நம்ம மறைச்சிட்டு இருந்தோம், ஒரு சமயம் இவங்க எல்லாம் சொல்கிறது எல்லாமே உண்மைன்னு ஆகிடும், அதனால நமக்கு வேற வாய்ப்பே இல்லை, இது சரியான சமயம், கரெக்டாகிட்டு உன்னோட அம்மாவை கோர்ட்டில் வச்சு நம்ம எல்லா விஷயத்தையும் அவங்கள்ட்ட பேச ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு நம்ம சிவா ஒரு ஐடியா குடிக்கும்போது அயலியும் சிவாவும் சேர்ந்து அர்ச்சனாவை அப்படியே கோர்ட்டுக்கு கூட்டிகிட்டு வர ஆரம்பிக்கிறாங்க. யாருக்கும் தெரியாமல் நம்ம அயலியும் சிவாவும் அப்படி கூட்டிகிட்டு வரும்போது மோனிகா எதிர்த்து அப்படியே வராங்க. அதை பார்த்து நம்ம அயலி அதிர்ச்சியாக நிற்கிறாங்க. சிவா கிட்ட, சிவா அங்கே பாரு, மோனிகா கையில் மைக்கு வச்சுட்டு வாசலே நின்றுட்டுருக்கா அப்படின்னு சொல்லும்போது சிவாவும் இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த ரித்திகா தான், ரித்திகா ஜெமுனாவுக்கும் தெரிஞ்சிட்டல, அந்த உண்மையை தெரிஞ்ச உடனே அப்படியே மோனிகா கிட்ட சொல்லி ஏதாவது ஒரு பிரச்சனை வராதான்னு இப்படி ஒரு வேலையை செய்திருக்கணும் அப்படின்னு நம்ம சிவா சொல்லும்போது அயலியும் ஆமாம் நீங்கள் சொல்கிறது சரியாக தான் இருக்குது, ஆனால் இதுலேருந்து எப்படி நம்ம தப்பிக்கிறது அப்படின்னு கேட்கும்போது நம்ம சிவாவும் இப்போதைக்கு உங்கள் அம்மாவை காருக்குள்ளேயே இருக்கட்டு, அவங்க வெளியில் வந்தாங்கன்னா இதில் ஏதாவது ஃபோட்டோ எடுத்து வெளியில் போட்டுறப்போறா அப்படி சொல்கிறாங்க. நம்ம அயலியும் ஆமாம் அது நீங்கள் சொல்கிறது சரியாக தான் இருக்குது, அம்மா இதுக்கும் இந்த காருக்குள்ளேயே இருக்கட்டுன்னு நம்ம அயலியும் சிவாவும் இறங்கும்போது மோனிகா விடுற மாதிரில இன்னும் இவங்க வந்துட்டாங்க, இப்போவே நம்ம போய் அதில் நம்ம பேட்டி எடுக்க வேண்டியதானே, அங்கே லைவாக டெலிகாஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த இருக்காங்கல்ல அயலி, இவரோட அம்மா தான் அர்ச்சனா, இது வரைக்கும் இந்த டிபார்ட்மெண்ட்டில் இவளை தான் தேடிட்டு இருந்தாங்க, ஏதோ இறந்து போயிட்டான்னு சொல்லிட்டு இது வரைக்கும் நம்ப வச்சு மறைமுகமாக இவங்கள மறைச்சி வச்சுருக்காங்க, இது எல்லாத்துக்குமே காரணமே இந்த அயலி தான், பார்த்தீங்களா மக்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மோனிகா அர்ச்சனாவை பார்த்து தப்பாக பேசும்போது அயலியும் என்ன பேசுகிறீங்க நீங்கள், கோர்ட்டு வாசலை வச்சு இப்படிலாம் எடுக்கக்கூடாதுன்னு உங்களுக்கு ஒரு ஃபண்டமெண்டலான ஒரு ஐடியா கூட இல்லையா, இதெல்லாம் இப்படி செய்யவே கூடாது, இதெல்லாம் விரோதமானது அப்படின்னு நம்ம அயலி மோனிகாவை எதிர்த்து நிற்கும் போது நம்ம அயலியும் அங்கே உள்ளவங்ககிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. என்ன சார் இதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க, இது என்னன்னு கேட்க மாட்டீங்களா அப்படி சொல்லும்போது நம்ம மோனிகாவை எதிர்த்து நிற்கிறாங்க. என்ன மேடம் நீங்கள் இந்த இடத்துல எல்லாம் இந்த மாதிரி ப்ரெஸ் மீட் வைக்கவே கூடாது, வெளியில் போங்க, இதுக்கு மேலே நீங்கள் பிரச்சனை பண்ணிட்டு இருந்தீங்கன்னு வச்சிங்களா அதுக்கப்புறமா உங்களையும் ஜெயிலுக்கு போட வேண்டியது வந்துடும்னு அதிகாரிகளும் நம்ம மோனிகா கிட்ட சொல்லும்போது மோனிகாவும் பார்த்தீங்களா நான் உண்மைக்கு கரெக்டாக உங்கள்கிட்ட எல்லாம் சேரணும்னு ஒரு பிளான் பண்ணால் இவங்க எல்லாருமே சேர்ந்து என்னையே அடித்து துரத்தலான்னு யோசிக்கிறாங்க, மக்களை இதெல்லாம் நீங்கள் நேரடியாக பார்த்துட்டு இருக்கீங்கல்ல, இங்கே பாருங்கள் என்னை தள்ளி விடுறாங்க பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மோனிகாவும் லைவ் டெலிகாஸ்ட் பண்ணிடுறாங்க.
ஏற்கனவே நம்ம நியூஸ்ல தான் இத மாதிரிலாம் வந்துச்சு. இவங்க கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி டபுள் ஏஜென்ட்டா வேலை பார்த்தவங்க. நம்ம நாட்டுக்கே துரோகம் பண்ணவங்க. இவங்களெல்லாம் விட்டே வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மோனிகா டெலிகாஸ்ட் பண்ணும்போது, அத பார்த்த நம்ம ஆயிலியும், "என்ன மோனிகா பிரச்சனை பண்ணிட்டு இருக்க? நான் தான் சொல்லிட்டே இருக்கேன்ல. எங்க அம்மா ரொம்பவே நேர்மையானவங்க. அவங்க மேல வேணும்னு சொல்லிட்டு பழிய போட்டுருக்காங்க. இதெல்லாம் நான் ஒத்துக்கவே மாட்டேன். எந்த ஆதாரமும் இல்லாம இத நீங்க சொல்லக்கூடாதுன்னு" நம்ம மோனிகாவே எதிர்த்து நிக்கிறாங்க. அதே சமயத்துல இந்த டிவிலலாம் டெலிகாஸ்ட் ஆனத பார்த்த ரித்திகாவும், "இதாண்டா சரியான சான்ஸ். இந்த விஷயத்த பார்த்து இந்திராணி கூடிய சீக்கிரமா அயலிய வீட்ட விட்டு வெளியில அனுப்பிருவாங்க." அப்படிங்கிற மாரி ரித்திகா ஒரு பிளான் பண்றாங்க. டிவில அப்படியே டெலிகாஸ்ட் ஆகுறத நம்ம இந்திராணி பார்க்குற மாரி செய்றாங்க. இந்திராணி அத பார்த்து அப்படியே அதிர்ச்சியா நிக்கிறாங்க. என்ன ஆச்சு? அப்ப அயலியோட அம்மா உயிரோட தான் இருக்காங்களா? அதுவும் எதுக்காக அயலி கிட்ட போய் இந்த மோனிகா பிரச்சனை பண்ணியிருக்கான்னு தெரிய மாட்டேங்குதே! அப்படி சொல்லி நம்ம இந்திராணி ஒவ்வொரு ஒரு விஷயத்தையும் பார்க்க ஆரம்பிக்கும்போது, ரித்திகாவ நான் தான் ஏற்கனவே சொன்னேன்ல, அந்த அயலிக்கும் அவங்க அம்மாவோட புத்தி தான் இருக்குது. அவங்க அம்மா சரியான ஃப்ராடு. அந்த அர்ச்சனானால தான் எங்க குடும்பம் இது நாள் வரைக்கும் இவ்வளோ அவமானப்பட்டு வெளியில கூட தல காட்ட முடியாம இருந்தோம். இது நாள் வரைக்கும் அவங்க மேல தப்பு இல்லன்னா, எதுக்கு வந்து இந்த அயலி மறைச்சு வச்சிருக்கா? இத்தன வருஷமாட்டு அவங்கள யார் கண்லயும் படாதவாறு பார்த்துட்டு இருந்திருக்கா. கடைசி நேரத்துல நாங்க கூட ஹாஸ்பிட்டல்ல யார அட்மிட் பண்ணியிருக்கா? அப்படின்னு கேட்கும்போது, அப்பவும் எங்கள ஏமாத்துறதுக்கு தான் ட்ரை பண்ணா. நாங்க முயற்சி பண்ணனால தான் அங்க இருக்குது அவங்க அம்மான்னு தெரிய வந்தது. இல்லன்னா இன்னைக்கு வரைக்கும் வந்து யாருக்குமே தெரியாம தான் இருந்திருக்கும். அப்ப அவங்க மேல தப்பு இருக்கனால தானே மறைமுகமா இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்திராணி கிட்ட அயலியும் அர்ச்சனாவை பத்தி தப்பா பேச ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்து நம்ம அகிலாண்டேஸ்வரி என்னை சும்மா விடுவாங்களா? அகிலாண்டேஸ்வரிக்கு அர்ச்சனா உயிரோட இருக்கக்கூடிய விஷயம் தெரிஞ்ச உடனே சந்தோஷம் தாங்க முடியல. அர்ச்சனாவை பத்தின எல்லா உண்மைகளும் தெரிஞ்சது நம்ம அகிலாண்டேஸ்வரியா தான் இருக்காங்க. எப்படியாவது அர்ச்சனாவுக்கு மேல எந்த தப்பும் இல்லைன்னு சொல்லிட்டு நிரூபிக்கணும்னு நம்ம அகிலாண்டேஸ்வரியும் ஒரு உறுதி எடுக்கிறாங்க. அயலிக்கு எப்பவுமே நம்ம துணையா தான் இருந்திருக்கோம். இத்தனை வருஷமா அப்ப அயலிக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனா நம்மட்ட கூட ஒரு வார்த்தை கூட சொல்லலையே அப்படிங்கிற மாதிரி நம்ம அகிலாண்டேஸ்வரி யோசிக்கிறாங்க. அதே சமயத்துல நம்ம இந்திராணி இனி இதோட விடக்கூடாது. மோனிகா தேவையில்லாம அயலிக்கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்கா. நம்ம தான் அயலிக்கு ஆதரவா இருக்கணும்னு சொல்லிட்டு இந்திராணி அந்த இடத்துக்கு கிளம்பி போறாங்க. நம்ம சிவாவும் மோனிகாவை பார்த்து, "மோனிகா உன்னோட லிமிட் நீ தாண்டிட்ட. இதுக்கு மேல நீ பிரச்சனை பண்ணிட்டே இருந்தேன்னா நடக்கிறதே வேற. நாங்க தான் சொல்றோம்ல இந்த இடத்த விட்டு நீ போயிடணும்னு." நம்ம சிவாவும் அயலிக்கிட்ட, "கண்டிப்பா அர்ச்சனா அம்மாவுக்கு மேல யாருமே ஃபோட்டோ எடுக்க தவிர பார்த்துக்கணும். ஏற்கனவே அவங்கள பத்தி தப்பா பேச ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க. கோர்ட்ல வந்து எல்லா ஆதாரத்தையும் நம்ம வந்து நிரூபிக்க வரைக்கும் அம்மாவ பத்தின எந்த விஷயமும் வெளியிலேயே வரக்கூடாதுன்னு" நம்ம சிவா அயலிக்கிட்ட சொல்லும்போது, அயலியும், "நீங்க சொல்றது எல்லாம் சரியா தான் இருக்கு. ஆனா கோர்ட் வாசல்லே இந்த மோனிகா இப்படி பிரச்சனை பண்ணுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைன்னு" சொல்லிட்டு யோசனையிலே இருக்கும்போது நம்ம இந்திராணி செம மாசா வந்து நிக்கிறாங்க. அதோட இல்லாம நம்ம அயலிய பார்த்து, "என்ன அயலி உனக்கு யாருமே இல்லைன்னு நினைச்சிட்டியா? இதுவரைக்கும் உன்னோட அம்மா உயிரோட இருக்கக்கூடிய விஷயத்த பத்தி என்கிட்ட கூட சொல்லாம நீ மறைச்சிட்டல்லன்னு" சொல்லிட்டு நம்ம மோனிகா கிட்ட பிரச்சனை பண்ணும்போது, மோனிகாவும், "எதுக்கு தேவையில்லாம வேலையில பார்த்துட்டு இருக்க எங்கள்கிட்ட நீங்க பிரச்சனை பண்றீங்க? எங்களோட வேலையே வந்து உண்மைய அப்படியே வெளியில சொல்றது தான். அப்படி இருக்கும்போது எங்களோட வேலைய சரியா பார்க்க விடாம நீங்க தான் தடுத்துட்டு இருக்கீங்க. இதுக்கு மேலயும் பிரச்சனை பண்ணீங்கன்னா நடக்கிறதே வேற." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்திராணி எதிர்த்து நிக்கிறாங்க. இந்த வாட்டி நம்ம செழியனும் இந்திராணிக்கு ஆதரவாவே இருக்காங்க. மோனிகாவை சரியா எதிர்த்து நிக்கும்போது நம்ம செழியனுக்கு மேல இந்திராணிக்கு ஒரு நம்பிக்கை வருது. அதே சமயத்துல அயலிக்கு ஆதரவா நம்ம இந்திராணியும் அகிலாண்டேஸ்வரியும் செமையாட்டு களத்துல இறங்கி மோனிகாவுக்கு சரியான ஆப்பு வைக்கிறாங்க. அர்ச்சனா நிரபராதி அப்படிங்கிறத கோர்ட்டில் வச்சு நிரூபிக்க போறாங்கன்னே சொல்லலாம்.